பிரியாணிக்கு அருமையான வாசனை வரணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய மிக்ஸில அரைச்சு சேருங்க. வாசனை வேற லெவல். பிரியாணிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில் அரைச்சு சேருங்க. சுவை சூப்பரா இருக்கும். பிரியாணி ருசி சூப்பரா வரணும்னா எண்ணெயும் நெய்யும் சம அளவுல சேருங்க. சுவை செம்மையா இருக்கும். பிரியாணியில தண்ணீருக்கு பதிலா தேங்காய் பால் இல்லனா பால் சேருங்க. சுவை வேற லெவல். புதினாவும் கொத்தமல்லியும் சம அளவுல மிக்ஸியில் அரைச்சு சேருங்க. சுவை திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்கும். சிக்கன் அல்லது மட்டனுக்கு வறுத்த வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை சேர்த்து மரினேட் பண்ணுங்க. இறைச்சி ரொம்ப ஜூசியா இருக்கும். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இஞ்சியை விட பூண்டை கொஞ்சம் அதிகமா சேர்த்து அரைச்சு சேருங்க. நல்ல மனமும் சுவையும் கிடைக்கும். பிரியாணி அரிசி வேக வைக்கும் போது தண்ணீர்ல கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேருங்க. அரிசி உதிரி உதிரியா வரும். கடைசியாக பிரியாணி இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குங்க. பிரியாணி சுவை சூப்பரா இருக்கும். இந்த 9 டிப்ஸும் பின்பற்றி பிரியாணி செஞ்சீங்கன்னா நீங்க தான் ரியலான பிரியாணி மாஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.